இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரிஃபைட் பேனல் 7th அக்டோபர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ங்கிற ஸ்டாக்கை நான் பிக் பண்ணியிருக்கேன். 25th ஒரு தடவை வாங்குறேன். 30 வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு, ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணினதுக்கு ரீசன் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான். நான் இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே இன்வால்வ் பண்ணல. இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஸ்விங் ஹை எங்கெல்லாம் இருக்குது, ஸ்விங் லோ எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸ்விங் ஹையை எப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் வருங்கிறது நம்மளோட அசம்ஷன். இந்த பவுன்ஸ் நிறைய நேரங்களில் வந்து ஃபெயிலியர் ஆகும், சில நேரங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக நீங்கள் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட ஸ்விங் ஹை ஸ்விங் லோ எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ, இது ஒரு ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை வருது. எகைன் இது ஸ்விங் லோ, இது ஒரு ஸ்விங் லோ. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்விங் லோ இங்கே கீழே வருது. இந்த இடத்த அது டெஸ்ட் பண்ணவே இல்லை. அகைன் ப்ரைஸ் ட்ராப் ஆகிடுச்சு. அகைன் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இந்த ஸ்விங் ஹையை டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சடன் பிரேக் அவுட் வந்து ஆயிடுது. அதாவது இந்த ஸ்விங் ஹை வந்தோடனே வந்து மார்க்கெட் நிற்கவே இல்லை. ஒரு பெரிய ஒரு ஹைக் ஒன்று வருது. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிடுத்து. திருப்பி இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணுது. இங்கே ரீட்ரேஸ் பண்ணும்போது ஏன் இந்த பவுன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஸோ என்னோட அசம்ஷன் என்னன்னா, அகைன் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்துருச்சுன்னா எனக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி வந்து ப்ரைஸ் மேலே போகுங்கிறது என்னோட அசம்ஷன். நான் இந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு ஒரு 12 டேஸ் வந்து நான் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கிறனால நான் டோட்டலாக நான் ரீப்ளே பண்ணிடுறேன். இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் என்னோட ரிஸ்க்கை வந்து நான் முன்னாடியே டிஃபைன் பண்ணிவிடுவேன். ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் போகுதுன்னு பார்த்துடலாம். ஒரு 6% வந்து ட்ராப்புக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இந்த இடத்துல கேப் விழுந்தனால இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும். அந்த ஃபில்லிங் வந்து உடனே நடக்காது. இது வரைக்கும் வரும், மார்க்கெட் திருப்பி மேலே போகும். ஒரு 2 நாள் கழிச்சு இந்த கேப்பை வந்து அது ஃபில் பண்ணிடும். எப்படி எனக்கு கேப்பை ஃபில் பண்ணாலும் என்னோட ரிஸ்க் வந்து நான் இந்த இடத்துல வாங்கிட்டேன்னா இது வரைக்கும் எனக்கு கீழே போனாலுமே வந்து 8% வந்து எனக்கு ட்ராப்பு. நான் என்னோட வெயிட்டேஜ் இந்த ஸ்டாக்குக்கு வந்து என்னோட கேபிட்டல் டிவைடட் பை 13 இருக்கிறனால 10% மார்க்கெட் கீழே விழுந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இது நான் சொல்றது அதிகபட்சமாக மார்க்கெட்டை இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே விழுறது. பட் நார்மலாக எப்படி விழும்னா இதனோட இமீடியட் ஸ்விங் லோவை வந்து டெஸ்ட் பண்ணிக்கும். நான் இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் ஒரு 2.70%. இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கை நான் அதிகம் பண்ணணுங்கிற மாதிரி நான் யோசிச்சேன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி நான் யோசிச்சிருவேன். இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி யோசிச்சுவேன். ஸோ ஒரு மேக்ஸிமம் மினிமம் வந்து ஒரு 4%, மேக்ஸிமம் வந்து ஒரு 8% வரைக்கும் நான் ட்ராப் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த கேண்டில்ஸ் வந்து நான் மூவ் பண்ணிடுறேன். இந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இது டே 1 நம்ம வாங்கின அன்னைக்கு ஸ்டாக் கீழே விழுந்துருச்சு. டே 2, டே 3, 4, 5, 6, 7 இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாக்கை விற்றுட்டேன். நான் 7ங்கிறத வந்து இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் போயிருக்கிறனால அது வந்து 12 டேஸ்ன்னு நான் கீழே வந்துடும். நீங்கள் சம்மரியில் போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கினோம், எப்போ விற்றோம். இனிஷியலாக நான் வாங்கின ஸ்டாக்கை தான் வந்து நான் நம்பர் ஆஃப் டியூரேஷன் எடுத்திருப்பேன். ஆவரேஜ் பண்ணினதுக்கு உண்டான ஸ்டாக்கை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹையஸ்ட் டியூரேஷன் தான் எப்பயுமே நான் கன்சிடர் பண்ணுறது. அதனால நம்ம நினைச்ச மாதிரியே இந்த ஸ்டாக் இந்த இடத்துல வரைக்கும் நம்மளோட ட்ராப் வந்து போகுது. இங்கேருந்து அகைன் வந்து ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. என்னோட எக்ஸிட் வந்து நான் எந்த இடத்துல ஸ்விங் ஹை வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆச்சோ அந்த இடத்துல வந்தோன்னே நான் ஸ்டாக் வந்து செல் பண்ணிட்டேன். இது பண்ணுறது வந்து ஜஸ்ட் ப்ரைஸை பார்த்து தான் பண்ணுறது. வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் ரொம்ப நாள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் இப்படிலாம் வந்ததுன்னா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரேடோஸ் சம்மரி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரேடில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.